ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விவேகானந்தன். இன்றைக்கி நம்ம ரிச் டாட் புவர் டாட்லேருந்து ஒரு சில பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பாயிண்ட்னா, ஜாப் இஸ் எ ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் ஃபார் த லாங் டேர்ம் ப்ராப்ளம். ஜாப் இஸ் எ ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் ஃபார் த லாங் டேர்ம் ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. என்னதான் ஜாப் தான் நமக்கு சொல்யூஷனாக இருக்குது, அது என்ன ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளமாக இருக்குது, ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனாக இருக்குது லாங் டேர்ம் ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு சொல்கிறாருங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ வந்து நமக்கு வாழ்கிறதுக்கு பணம் தேவை தான். ஸோ நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்னென்னா, நம்ம வேலைக்கு போகலாம். நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுங்கிற விஷயத்தை எடுத்துக்கும்போது அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வி வரும். அப்படி கேள்வி வரும்போது என்னன்னா, நல்லா படி, நல்ல ஒரு கம்பெனி வேலைக்கு போ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று தான் சொல்யூஷனா அப்படின்னு பார்த்தோம்னா, இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், இன்வெஸ்டராக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய இன்கம் சோர்ஸ் வரும், நிறைய இன்கம் வரும், நிறைய டைமும் கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேலைக்கு மட்டுமே போயிட்டுருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் டேர்மாக தான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குமே தவிர லாங் டேர்மாக சொல்யூஷனாக இருக்காது. ஏன்னு கேட்டோன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு வேலை செய்கிறீங்க. ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, அந்த 1000 ரூபாயில் ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போயிடும். ஏன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்கன்னா, அந்த 1000 ரூபாய்க்கான சம்பளத்தையும் உங்களுக்கு அப்படியே கொடுக்க போகிறது கிடையாது. அவன் ஒரு 500 ரூபாய் எடுத்துக்குவான், மிச்சம் 500 தான் உங்களுக்கு கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா உங்களோட மொத்த உழைப்பினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறதே இல்லை. அது வந்து ஓனர் அனுபவிச்சிருவார். ஓனர் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அவர் எடுத்துக்குவார். ஏன்னா அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு, அதனால் அவர் எடுத்துக்கிறாரு. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன, மிச்சம் இருக்கிற பணத்தையாவது நீங்கள் முழுசாக அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தா அதுவும் அனுபவிக்க முடியாது. கவர்மெண்ட்டை வந்து வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறைஞ்சபட்சம் 12% எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் பர்சன்டேஜ் எடுத்து நான் அது கவர்மெண்ட் வந்து செலவுக்கு வச்சுக்குது. ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பற்றின அடிப்படை அறிவு இல்லாமல் நம்ம நிறைய பணத்தை ஒழுங்காக நிர்வகிக்காமல் ஆசைப்பட்டு அந்த பொருள் வாங்குறேன், இந்த பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிடுவோம் இல்லைங்களா? ஸோ கடன் வாங்கும்போது உங்களோட உழைப்பில் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து வட்டியாகவே போயிடுது. ஸோ எத்தனை பேருக்கு தான் ஒருத்தர் உழைக்கிறது எத்தனை பேருக்கு பலன் கிடைக்குதான்னு, நமக்கு பலன் கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்காது. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். நிறைய மற்றவங்களுக்காகத்தான் வேலை செய்யணுமே தவிர, மற்றவங்க தான் பலன் அடைகிறாங்களே தவிர நமக்கான எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. எதுலன்னா வேலைக்கு போனால் இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஜாபுங்கிறது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஃபார் த லாங் டேர்ம் ப்ராப்ளம். தற்காலிக தீர்வு தான், இப்போதைக்கான தற்காலிக தீர்வு தானே தவிர நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முழுமையாக சிறப்பாக வாழ்கிறதுக்கு வந்து இது ஒருபோதும் ஒரு நிறைவான தீர்வாக இருக்காது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பிரச்சனை. தேங்க்யூ. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.